இருப்பாப்ல. நீயே பேசு, எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கேளு. டீ கடையில் நின்று இருக்கிறேன்னு சொன்னாருன்னா உண்மை சொல்றாருன்னு அர்த்தம். வேற ஏதாவது சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வழி பண்றேன். பேசு பேசு. ஹலோ அப்பா. மேடம் ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த நேரம் பார்த்து இவன் வேற கூப்பிடுறானே. ஹலோ சொல்லு சஞ்சய். அப்பா எங்க இருக்கீங்க? ஐயோ எங்க இருக்கிறேன்னு கேக்குறான். ஏடா எங்க இருப்பாங்க? ஆபீஸ்ல இருக்கிறானாக்கோ. ஏடா உங்க அப்பா என்ன சொல்றாப்ல? அம்மா அப்பா ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்கம்மா. அப்படியே பேசிட்டு இரு. உங்க அப்பனை போய் நான் நேர்ல வச்சுக்கிறேன். சரிம்மா. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? போனை போட்டு ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க. என்ன வேணும் சொல்லு. அப்பா அது வந்து இங்க பாரு, ஆபீஸ்ல ஊர்பட்ட வேலை இருக்குது. நான் போய் என்ற வேலையை பாக்குறேன். நீ போய் படிக்கிற வேலையை பாரு. அப்பா அப்பா வைடா போன. நிம்மதியா ஒரு ஃபிகரோட டீ கூட குடிக்க முடியல. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அப்புறம் மேடம் ஏயா வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க நீ இந்த பொம்பளை பண்ணிட்டு இருக்கற? ஏன் அவங்க என்னோட மேனேஜர் டி லூஸ் தனமா பேசாத. ஓஹோ உன் மேனேஜர் கூட டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கறது உங்க ஆபீஸ் வேலையா? அறிவில்ல உனக்கு? யோ உனக்கு கொஞ்சமாவது மானரோசம் இருக்காயா? கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெத்துட்டு இவ்வளவு நீ டீ குடிக்கிற? அப்படியே பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கற? என்னை பார்த்தா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்ட வச்சிருக்கற. என்னது இஞ்சி தின்ன குரங்கா? ஆமாயா இஞ்சி தின்ன குரங்காது கொஞ்சம் நல்லா இருக்கும். உன்னோட மூஞ்சி பார்க்க சகிக்கல. ஆனா உன்னையும் பார்த்துட்டு ஒருத்தி டீ குடிக்க வந்திருக்காரு. அவ எப்பேற்பட்டவளா இருப்பா? அவள ஏய் முப்பத்தா கொஞ்சம் கம்முனு ரெடி. எங்க மேனேஜர் டி. யோ அவ உனக்கு தான் மேனேஜர், எனக்கு இல்ல. பேசாம நில்ல, இல்ல மனுஷியா இருக்க மாட்டே சொல்லிட்டேன். ஏமா உனக்கு தான் அன்னைக்கே ஒரு டைம் சொன்னேன்ல, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஆபீஸ்ல வச்சுக்கோ, வீட்டுக்கு ஃபோன் பண்ணாதேன்னு. அப்ப என்ன ரோட்ல நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? ஏய் வாட் இஸ் திஸ்? என்ன பேச்சு பேசுற நீ? ஏய் நிறுத்துமா. இந்த இங்கிலீஷ் எல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட பேசுறவள வச்சுக்காத. முப்பத்தா கொஞ்சம் பேசாம ரெடி. மேனேஜர் டி வேலை போயிரும் டி. யோ உனக்கு வெக்கமாவே இல்ல? இவளோட நின்னு டீ குடிச்சாதான் உனக்கு வேலை கிடைக்கும்னா அந்த மானங்கட்ட வேலை தேவையே இல்ல. எங்க ஊருக்கு வா, மாட்டு சாணி தட்டி பொளச்சுக்கலாம். ஏண்டி உங்க வீட்ல எல்லாம் ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்களாடி? அது என்னடி வேலைக்கு வர ஆம்பளைங்களோட நீங்க டீ குடிப்பீங்களா? அது எப்படி? அடுத்த புருஷன் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஏன் கல்யாணமாக எவனும் உங்க கண்ணுக்கு தெரியாதோ? மிஸ்டர் பஞ்சு என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஐயோ மேடம் 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 சாரி மேடம். அவ ஏதோ லூஸ் தனமா பேசிட்டு இருக்கா மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். அவளை கூட்டிட்டு போயிடுறேன். ஏய் தண்டர கிட்ட பேசு. அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கற? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கற. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த மூஞ்சில என்ன இருக்குதுன்னு இவரோட நீ டீ குடிக்க வந்த? டீ குடிக்கிறது மட்டும் தான் பிளானா? இல்ல 2 பேரும் லவ் பண்றீங்களா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவே பண்ணிட்டீங்களா? ஏய் முப்பத்தா அறிவு கட்டவளே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. கருமத்தை கல்யாணம் பொம்பளை தான் உனக்கு கிடைச்சாலா? ஏயா உனக்கு கொஞ்சமாவது டேஸ்ட் ஏதாவது ஒன்று இருக்குதா இல்லையா? உன்னை போய் லவ் பண்ண பாரு, எல்லாம் ஏன் தலையெழுத்து. மிஸ்டர் பஞ்சு என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்க வைஃப்? ஏண்டி ஏற்கனவே உனக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், வீட்டுக்கெல்லாம் போன பண்ணி தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு. அப்ப என்னடி ரோட்ல நின்று டீ குடிச்சிட்டு இருக்கற? ஏண்டி உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன புருஷனோட போய் டீயை குடி, இல்ல உன புள்ளையோட போய் டீயை குடி. டீ குடிக்கிறதுக்கு அந்த புருஷன் தான் உனக்கு கிடைச்சானா? ஐயோ இந்த பட்டிக்காடிய வேலையை பூரா கெடுத்துருவா போலயே. ஹலோ நியூசன்ஸ் மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு சென்ஸ்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா டீ குடிக்கிறது தப்பா? அம்மா 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 உங்க தசபூசி இங்கிலீஷ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தெரியும், அடுத்தவங்க புருஷனோட போய் டீ குடிக்க கூடாதுன்னு. இந்த பண்பாடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சவங்க பண்பாடோட நடந்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் பண்பாடுன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு டீயை குடிக்க வந்துட்டு இவ்வளவு பேச்சு எனக்கு தேவையா? மிஸ்டர் பஞ்சு ஆபீஸ்க்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஆபீஸ்க்கு தான் வருவாரு, அங்க வச்சு பேசிக்கோ. பெரிய இவ இந்த அளப்பு அழப்பிட்டு போற அழைப்பி. கெட்டது கதை. இன்னைக்கு என் வேலை போறது கன்ஃபார்ம்டு. இந்திய அறிவு கட்டவளே, அவங்களும் நானும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்தோம். தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதாண்டி டீ வாங்கி கொடுத்து நின்னுட்டு இருந்தேன். தேவையே இல்லாம எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்ட? யோ உனக்கு போன் போடும்போதே விஷயத்த சொல்லிருந்தீங்கன்னா நாங்க பேசாம போயிருப்போம். அது என்ன என் போனை போட்டு ஆபீஸ்ல இருக்குன்னு சீனை போட்டுட்டு இருக்க? அப்ப நான் கேட்கும் போதெல்லாம் நீ ஆபீஸ்ல இல்ல, இவளோட தான் ஊர் சுத்திட்டு இருந்திருக்க இல்ல? ஏய் இங்க பாருடி, அனாவசியமா பேசிட்டு இருந்த. என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதாக்கும். யோ என்னையா பண்ணுவ? மிஞ்சி போனா 4 அடி அடிப்பேன், இல்ல டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லுவேன். யோ என்ன விட மோசமா இருக்கா இவளை. உனக்கு பிடிச்சிருக்கு? இவளை போய் பிடிச்சிருக்குன்ட்டு நீ என்ன டைவர்ஸ் பண்ண
வச்சுக்கோயே, கரும கன்றாவி 4 கும்பிட போட்டு நானே போயிருவேன். ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு டீ குடிக்க வந்து தப்பாடி? தப்புதாயா, கட்ட பொண்ணடி குத்துக்கல் மாதிரி இருக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே கூட்டி வந்து எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா? இல்ல ஆசையா தான் பேசியிருப்பியா? உன் பல்லையே நான் சரியா பார்த்தது இல்லையா? அவகிட்ட மட்டும் என்ன பல்ல காட்டி காட்டி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிற? ஒரு நாளாவது இப்படி என்ன பார்த்து சிரிச்சிருப்பியா நீ? உனக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கே சிரிப்பு போயிடுச்சு, அப்புறம் எங்க சிரிக்கிறது? என்னையா அங்க முணுமுணுப்பே? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரியா, இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது நான் மட்டும்தான். வேற எவளையாவது ரூட் விடுறது, சைட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் மாஸ்டர் பிளான் போடுறேன்னு கேவலமான பிளான் போட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நடக்கிறதுக்கு கால் இருக்காது, பாத்துக்கோ. அப்புறம் ஒரே ஒரு சந்தேகம்யா, ஆமா இப்படி நீ வேலைக்கு போறியா இல்ல வீட்டுக்கு வரியா? அதாண்டி வேலையவே முடிச்சிட்டீல, எங்க வேலைக்கு போறது? இனி வீட்டுக்கு தான். இனிமே நீ தான் வேலைக்கு போய் எனக்கு சோறு போடணும். என் மேனேஜரை திட்டி அனுப்பிட்டீல, அவ்வளவுதான். அந்த அம்மா எனக்கு இனிமேல் வேலையே கொடுக்காது. ரொம்ப சந்தோஷம். அவ என்ன உனக்கு வேலை கொடுக்கறது? நான் கொடுக்கறவா? எங்க அப்பா கிட்ட சொன்னோம்னா 4 எருமை மாடு வாங்கி தருவாப்ல. நல்லபடியா மேய்ச்சு பால் கறந்து ஊத்துனு வச்சுக்கோ, கால்னிலே ஊத்திடலாம், நல்லா சம்பாதிக்கலாமாக்கும். இப்ப இல்ல பால்ல தான் காசே. பேசாட்டுல தைரியமா வாயா, நான் மாடு வாங்கி தர சொல்றேன் எங்க அப்பனே. இவளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு மாடுதான் மேய்க்கணும், அதுவும் எரும மாடுதான் மேய்க்கணும். டீயாமல டீ, அடுத்தவ பொண்டாட்டியோட டீ குடிக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கெல்லாம் விட்டுவிட நானே. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஐயோ மக்களே, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. கரெக்ட்னா அந்த கரெக்ட் இல்ல, ப்ரமோஷனுக்கு கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இவ போட்ட போடல அந்த அம்மா என்ன வேலையில வச்சிருக்குமானே தெரியல. இதுல எங்க போய் ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க? கடைசியில எரும மாடுதான் எனக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஏற புள்ளதான். அவனதான் காரணம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். செருப்பால் அடி நாயே, எல்லாம் உன்னாலதான்டா. கையில கிடைச்ச சட்டி தான் இன்னைக்கு நீ.